இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அவர் கொடுக்கக்கூடிய சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அவர் கொடுக்கக்கூடிய விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு, அவர் கொடுக்கக்கூடிய பொருளாதார ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அற்புதத்தை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆயத்தம் இருக்கணும். ஆயத்தம் இல்லாம அற்புதம் நடக்காது. இங்க எலியா வானத்துல இருந்து ஒரு அக்கினி இறங்கி வருவதற்கு ஒரு ஆயத்தம் செய்யறாரு. உன்னுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படாம, நீ உருவாக்கப்படாம ஒரு அற்புதம் நடக்கவே நடக்காதுங்க. அக்கினி இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை நிகழ்வதற்கு அந்த எலியா செய்த ஒவ்வொரு காரியங்களும் என்னன்னா அதுதான் ஆயத்தம், அதுதான் உருவாக்குற. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நீங்க முதலாவது உருவாக்கப்படணும். உருவாகாத எந்த ஒரு மனிதனும் ஆசீர்வாதத்தை கண்டிப்பா பெற்றுக்கொள்ள முடியாது. உன்னை பாவத்தை விட்டு வெளியே வரல, உனக்கு கெட்ட சுபாவத்தை விட்டு வெளியே வரல. எப்படி அற்புதம் நடக்கும்? ஆயத்தம் இல்லாம, உருவாக்கப்படாம அற்புதம் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா கர்த்தர் இந்த கால தாமதம் எதுக்கு எடுக்கிறார் அப்படின்னா உன்னை ஆண்டவர் உருவாக்க, உன்னை கீழ்ப்படியில மனசு நிறைய கெட்ட எண்ணும், மனசு நிறைய தேவையாக எண்ணும். எப்படி அற்புதம் நடக்கும்? ஒருவன் சிறு குழந்தையை போல் மாறாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்க எதிர்பார்க்கிறார் தெரியுமா? குழந்தையான ஒரு இருதயத்தை. தாவீத சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவா சின்ன வயசுல அபிஷேகம் பண்ணார். ஆடு மேய்ச்சிருந்த தாவீத ஒரு சின்ன வயதுல ராஜாவா அபிஷேகம் பண்ணார். ஆனா அவர் எப்ப தெரியுமா ராஜாவா ஆனாரு? அந்த ராஜாவா மாறுவதற்குள்ள அவர் ஆண்டவர் எங்க வச்சு உருவாக்குனார் தெரியுமா? வனாந்தரத்துல, காடுல, மலையில. சவுல் விரட்டி விரட்டி அடிக்கிறான் கொலை பண்றதுக்கு தாவீத. சவுல் ஒரே விரட்டுதான் தாவீத அழிக்கணும். உயிருக்கு பயந்து ஓடி ஓடி புகையிலையும் மலைகளையும் காடுகளையும் பள்ளத்தாக்கிலும் பசி பட்டினில ஆண்டவர் அப்படி ட்ரைன் பண்ணிதான் அவ்வளவா அவனுக்கு உருவாக்கி ராஜ பதவி ஆண்டவர் அமர. உங்களுக்கு சீக்கிரம் அந்த ஆசீர்வாதம் கொடுத்துருவாரா? சொல்லுங்க, சீக்கிரம் கொடுத்துருவாரா? சீக்கிரம் ஒரு உயர்வை கொடுப்பாரா? உருவானா கொடுப்பாரு. நீ உருவாக நடக்காது.